Krishna. Nandananda, Ananda Nanda Nanda, Govinda Nanda Nanda, Gopala Gopala, Nandananda, Ananda Nanda Nanda, Govinda Nanda Nanda, Gopala Gopala, Govinda Govinda, Gopala Gopala, Govinda Govinda, Gopala Gopala, Mukunda Krishna Govinda, Murali Krishna Gopala, Mukunda Krishna Govinda, Murali Krishna Gopala, Nanda Nanda, Ananda Nanda Nanda, Govinda Nanda Nanda, Gopala Gopala, Nanda Nanda, Ananda Nanda Nanda, Govinda Nanda Nanda, Gopala Gopala, Nanda Nanda, Ananda Nanda Nanda, Govinda Nanda Nanda, Gopala Gopala. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. ரொம்ப நல்லா இருந்து. சொல்லுங்கம்மா. அந்தகாலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவை யாதி நாஸ்த்யஸ்த்ர சம்சயः அனன்யசேதா சததை யோ மாம் ஸ்மரதி நித்யசः தஸ்யாஹம் சுலபः பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினः. பியூட்டிஃபுல். ரொம்ப சுலபமா அவர் அடையலாம். ஆனா நமக்கு தான் புரிய மாட்டேங்கிறது. இந்த ஸ்லோகம் இந்த அத்தியாயம் படிச்ச அப்புறமாவது நமக்கு இந்த பக்தியில நம்மளால, ஏன்னா இது விஸ்வரூபம், பகவானோட முழு விஸ்வரூபத்தை பார்த்துட்டு அர்ஜுனனுக்கு எப்படி ஒரு பிரமிப்பு, அப்புறம் ஒரு பயம், அப்புறம் ஒரு பக்தி வருதோ, இந்த மாதிரி நம்மளும் இந்த பக்தி பயம் எல்லாத்தையும் தாண்டி பக்தி கலந்து அப்படியே பகவான் அடைஞ்சிடலாம். ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லியிருக்கார். எவ்வளவு சுலபம்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது நமக்கு மண்டையில உதிச்சு அது சரியா பகவான் சொல்லி கொடுத்துருக்கிற வழியிலேயே நம்ம போயிட்டு இருந்தோம்னா, படிச்சுட்டு எப்படி சொல்றாரோ அதை அப்படியே கடைபிடிச்சிட்டு வந்தா அடைஞ்சிடலாம். இந்த ஜென்மத்துல கிட்டக்காவது போயிடணும். முழுசா பகவான் அடைய முடியுமோ முடியாதோ, அது அந்த கேள்வி, அதுகளுக்கு பதில் நமக்கு கிடையாது. ஆனா நம்மள்டேந்து முழு முயற்சி இருக்கணும், இதான் நான் வேண்டிக்கிறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 11வது அத்தியாயம் பிரார்த்தனை ஸ்லோகம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ரிவிஷன் சுபஸ்ரீஜி 8வதுல இருந்து 18வது வரைக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் 19, 20, 21 எடுக்கலாம். பக்தியாத்வனன்யயா சக்ய அஹமேவம் விதோர்ஜுன ஞாதும் த்ரஷ்டுஞ் ச தத்வேன பிரவேஷ்டுஞ் ச பரந்தப மத்கர்ம கிருன்மத் பரமோ மத்பக்தः சங்கவர்ஜிதः நிர்வைரः சர்வபூதேஷு யஸ் மாமேதி பாண்டவ. न तु मां शक्यसे द्रष्टुमनेनैव स्वचक्षुषा दिव्यं ददामि ते चक्षुः पश्य मे योगमैश्वरम्. सञ्जय उवाच एवमुक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरिः दर्शयामास पार्थाय परमं रूपमैश्वरम्. अनेकवक्त्रनयनमनेकाद्भुतदर्शनम् अनेकदिव्याभरणम् दिव्यानेकोद्यतायुधम् दिव्यमाल्याम्बरधरम् दिव्यगन्धानुलेपनम् सर्वाश्चर्यमयं देवमनन्तं विश्वतोमुखम्.
दिवि सूर्यसहस्रस्य भवेत्युगपदुत्थिता यदि भासदृशी सा स्यात् भासस्तस्य महात्मनः तत्रैकस्थैं जगत्कृत्स्नं प्रविभक्तमनेकधा अपश्यद्देवदेवस्य शरीरे पाण्डवस्तदा ततः स विस्मयाविष्टो हृष्टरो मा धनञ्जयः प्रणम्य शिरसा देवं कृताञ्जलिरभाषत अर्जुन उवाच पश्यामि देवांस्तव देवदेहे सर्वास्तथा भूतविशेषसङ्गान् ब्रह्माणमीशं कमलासनस्थं ऋषींश्च सर्वानुरगांश्च दिव्यान् अनेकबाहूदरवक्त्रनेत्रं पश्यामि त्वां सर्वतोऽनन्तरूपम् नान्तन्न मध्यं न पुनस्तवादिं पश्यामि विश्वेश्वर विश्वरूप कीर्तिनं गदिनैश्च कृणैश्च तेजो राशिं सर्वतो दीप्तिमन्तम् पश्यामि त्वां दुर्निरीक्ष्यं समन्ताद् दीप्तानलार्कद्युतिमप्रमेयम् त्वमक्षरं परमो वेदितव्यं त्वमस्य विश्वस्य परं निधानम् त्वमव्ययः शाश्वतधर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे. Beautiful. Perfect. Perfect. ரொம்ப அழகா சொன்னார். Thank you, sir. So இந்த மாதிரி இந்த 15, 16, 17, 18 இந்த ஸ்லோகங்கள்ல அர்ஜுனன் ஒரு பிரமிப்புடன் ஈஸ்வரனை பார்க்கிறார், அவரோட முழு ரூபத்தை பார்க்கிறார், அதுக்குள்ள பல கைகளும் கால்களும் வயர்களும் பார்க்கிறார், கண்களை பார்க்கிறார். அந்த ஒளிமயமான விஷயத்துல அந்த ஒளியில கண்ணு கூசுற ஒளியில எதெல்லாம் பார்க்கறதுன்னு ஒரு பிரமிப்போட திகஞ்சு போய் இருக்கார். அதெல்லாம் பார்த்துட்டு உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியாது, அப்பிரமேயம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அழியாதவன், நீ பிரபஞ்சத்தின் அஸ்திவாரம் நீதான், எல்லாமே நீதான், நீதான் தர்மத்தின் காவலன் அப்படின்னு அவர் கைகூப்பி வணங்கி காலில் விழுந்து சரணடைஞ்சிடுறான். அதுக்கப்புறமா அவரோட கண்கள் பகவானோட வேற ரூபத்தை பார்க்கறது. அது 19வது ஸ்லோகத்திலிருந்து சொல்றார். அநாதிமத்யாந்தமனந்த வீரியமனந்த பாஹும் சசி சூரிய நேத்ரம் பஷ்யாமி த்வாம் தீப்த ஹுதாஷவக்த்ரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதந்த பந்தம். அநாதி ஆரம்பம் இல்லாத, மத்திய நடுவு அந்தம் முடிவு, அனந்த முடிவில்லாத வீரம் அனந்த முடிவில்லாத பாகும் கைகள், ஷஷி நிலா, சூரியன், நேத்திரம் கண்கள், பஷ்யாமி பார்க்கிறேன், துவாம் உன், தீப்த எரியும், ஹுதாஷ தீ நெருப்பு, வக்திரம் வாய், ஸ்வதேஜசா உன் பிரகாசம், விஸ்வம் பிரபஞ்சம், இதம் இந்த, தபந்தம் வெப்பம் செய்வது.
சொல்ற, நான் உன்னை பார்க்கிறேன் ஆரம்பம் நடுவு முடிவு இல்லாமல், எல்லையில்லாத வீரமும் கைகளுடனும், நிலவும் சூரியனும் உன் கண்கள் போல, வாயிலிருந்து எரியும் தீ உடன் உன் பிரகாசம் இந்த பிரபஞ்சத்தை வெப்பமாக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற. ஒரு சனா பார்க்கலாம். அநாதி மத்தியாந்த, நடுல எழுத்து, தி குரில் எழுத்து, அநாதி மத்தியாந்த, மத்தியா யா மத்தியாந்த மனந்த வீரியம், மனந்த நந்த நமிலா ஆகாத் கொடுத்து, மனந்த வீரியம் ரஃபார் கொடுத்து, வீரியம் அப்படின்னு நிறுத்தாம வீரியமனந்த, வீரியமனந்த இம்முண்டா ஜாயிண்ட், அநாதி மத்தியாந்தமனந்த வீரியமனந்த, மனந்த இம்மண்டா ஜாயின் பண்ணு, அனந்த நமிலாக கொடுத்து, பாஹும் சசி சூரிய நேத்திரம், சசி அது சசி இல்ல, சசி இல்ல, சசி, சசி சூரிய ரஃபார் கொடுத்து, நேத்திரம் நேமிலாக கொடுத்து, நேத்திரம் பஷ்யாமி த்வான், பஷ்யா பமிலாக, யா நடுல எழுத்து, மீ குரில் எழுத்து, பஷ்யாமித்வாமி மிலாக, மித்வான் தீப்த ஹுதாஷ வக்திரம், தீப்த தீ மேல ஒரு ஆகாத் கொடுத்து, தீப்த ஹுதா, ஹுதா அது உதா இல்ல, தீப்த ஹுதாஷ வக்திரம், இத்திர இருக்கு, ஷவக்திரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதந்த பந்தம், ஸ்வதேஜசா தேஜ, தே நடுலெழுத்து, ஜ குரிலெழுத்து, சா விஸ்வ வீமலாக விஸ்வமிதந்த பந்தம், த ப இந்த பமிலாக தபந்தம். ஸ்லோகம். அநாதி மத்தியாந்தமனந்த வீரியமனந்த பாஹும் சசி சூரிய நேத்திரம், பஷ்யாமி த்வான் தீப்தஹுதாஷ வக்திரம், ஸ்வதேஜசா விஸ்வமிதந்த பந்தம். விஸ்வநாத் ஜி. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी। अनादिमत्यान्तमनंत वीर्य मनंत बाहुं शशिसूर्य नेत्रं, पश्यामि त्वां दीप्तहुताश वक्रं, स्वतेजसा विश्वमिदं தபந்தம். பியூட்டிஃபுல். அது வக்ரம் சொல்லு, வக்திரம், இக்கு இத்து ர மூணு இருக்கு. தீப்த ஹுதாஷ வக்திரம், அது கொஞ்சம் தீப்த ஹுதாஷ வக்திரம். கரெக்ட். அண்ட் சசி சூரிய, சசி சூரியன்னு கேட்டது, இந்த ச வரணும். சசி சூரிய நேத்திரம், சூரிய நேத்திரம். ஓகே, சூரிய வருது, சூரிய ச சூரியன், சூரிய நேத்திரம். அது சசி சொல்றது, இந்த ஷ வந்து சூரியனும் சூரியன் சூரியன் ஆயிடுறது. அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அந்த வீரியல நிறுத்தாம சொல்லிடணும். வீரிய அப்படின்னு நிறுத்தக்கூடாது. வீரிய மனந்த பாகும் சேர்த்து சொல்லிடணும். அவ்வளவுதான். இந்த மூணு கொஞ்சம் பார்த்துட்டேன்னா பாக்கி எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸ்ரீ கிருஷ்ணஜி. 15, 16, 17, 18 ஸ்லோகத்துல அர்ஜுனன் வந்து பிரமிப்புடன் இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான, வர்ணிக்க முடியாத, அப்பிரமேயம், நம்ம புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு காட்சியை கண்டு அப்படி ஒரு பிரமிப்போட சொல்றார். இந்த அடுத்த 2 ஸ்லோகத்துல அதுக்கு ஆப்போசிட்டா பகவானோட ஒரு பயப்படுற மாதிரியான ஒரு ரூபத்தை பத்தி வர்ணிக்கிறார். இதுலயும் ஆரம்பிக்கிறச்சு அநாதி மத்தியந்தம் சொல்ற. ஆரம்பம் இல்லை, மத்தியம் இல்லை, அந்தம் இல்லை அப்படின்னு 16வது ஸ்லோகத்திலயும் அதேதான் சொல்றார்.
உன்னோட எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, எங்க எங்க நடுவு எங்க அந்தம்னு புரியல அப்படின்னு சொல்றார். சோ அந்த ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பேஸ் பத்தி சொல்றது. எங்க ஆரம்பிக்கிறீள் எங்க அப்படின்னா, எங்கங்கிறது அங்க எந்த இடத்தில் ஆரம்பிக்கிற, எங்க எந்த இடத்துல உன்னோட மத்தியம் இருக்கு, எந்த இடத்துல உன்னோட அந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல காலத்தை பத்தி. ஸோ ஸ்பேஸ்லெஸ், டைம்லெஸ். எதுக்குமே ஒரு எந்த இடமும் இல்லை, எந்த நேரத்துல ஆரம்பிக்கிறதும் இல்லை, எந்த இடத்துல மத்தியம், எந்த நேரத்துல மத்தியம் இல்லை, எந்த இடத்துல முடியறது, எந்த நேரத்துல முடியறதுன்னு இல்லாம இருக்கிற அந்த ரூபத்தை சொல்றார் பகவானை பத்தி அர்ஜுனன். அனந்த வீரியம், அவ்வளோ ஒரு வீரம் அவர்கிட்ட இருக்கு. வீரியம்னா வீரம், எனர்ஜி எல்லாமே சொல்லும். அவரோட பவர், அவர்கிட்ட இருக்க சக்தி, அனந்த வீரியம், அனந்த பாகும். எவ்வளவு கைகள் இருக்குன்னு கூட தெரியல, அவ்வளவு. 16வது ஸ்லோகத்தை சொல்ற, உங்க உடம்புல நிறைய கைகளை பாக்குறேன் அப்படிங்கிறார். ஆனா இங்க உனக்கே பல கைகளோட ஒன்ன பாக்குறேன் அப்படிங்கிறார். அந்த இதுல அது ஒரு புரிய முடியாம ஒரு பிரமிப்போட, என்ன இது உடம்பு முழுக்க இவ்வளவு கைகள் இருக்கே அப்படின்னு. இப்ப கொஞ்சம் சுதி கொஞ்சம் புரிஞ்சுட்டு, ஒன்ட்ட இவ்வளோ கைகள் இருக்கே. ஒரு எதையுமே நம்ம வந்து பகவான் நம்ம ரூபம் வச்சுருக்கச்ச இந்த மாதிரி இருந்த 4 கைகள் 6 கைகள் அதுதான் பார்க்கறோம். இப்ப அனந்த கைகள் பார்க்கறது பயத்தோட பார்க்குற மாதிரிதான். சசி சூரிய நேத்திரம், நிலாவும் சூரியனும் உன்னோட கண்கள். இந்த நிலாவும் சூரியன் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சத்துக்கே விளக்கு ஒளி கொடுக்கிறது. அது உன் கண்கள். இந்த பிரபஞ்சமே ஒன்னாலதான் ஒளி வருது. தீப்த ஹுதாச வக்திரம், அவரோட வாய் நெருப்பு போல எல்லாத்தையும் வாய்க்குள்ள வருது. என்ன வருதுன்னா, நம்ம இங்க எதெல்லாம் யாகமா பண்றோமோ அது அவர் வாய்க்குள்ள போயிட்டு இருக்கு. அவரோட வாய் நெருப்பு மாதிரி, நெருப்பின் ஜுவாலை அவர் வாயிலேருந்து அதுக்குள்ள எல்லாம் நம்ம அர்ப்பணிச்சதெல்லாம் அவர் வாய்க்குள்ள போயிட்டு இருக்கு. ஸ்வதேஜசா விஸ்வமிதந்த பந்தம். அவரோட இந்த எனர்ஜிலால்தான் நமக்கு வந்து ஒரு வார்ம்த்தே கிடைக்கிறது. உஷ்ணம்ங்கிறது நமக்கு வேணுங்கிற ஒரு உஷ்ணம் இல்லாம ஜீவனம் கிடையாது. ஒரு ஜீவன் இருக்கணும்னா அதுக்கு உஷ்ணம் ரொம்ப தேவை. இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே எங்கெல்லாம் உஷ்ணம் இருக்கோ அங்கதான் உயிரும் இருக்க முடியும். இந்த பிரபஞ்சத்துக்கே உஷ்ணம் தருது என்னதுன்னா உன்னோட பிரகாசம். ஸ்வதேஜசா, உன்னோட பிரகாசத்தினால இந்த பிரபஞ்சத்துக்கே தபந்தம், வெப்பம் கிடைக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு வெப்பம் கொடுக்கறதுக்கு ஒரு வாயில இருக்கிற தீயில எல்லாம் நம்ம பண்ற யாகம்லாம், அந்த சக்தி எல்லாம், அனந்த வீரியம் அதெல்லாம் தான் சேர்ந்துட்டு நமக்கு வெப்பம் கிடைக்கிறது இந்த உலகத்துக்கு. பகவானோட இந்த இன்ஃபைனைட் நேச்சர், இன்ஃபைனைட் ஸ்பேஸ்லயும் சரி, நேரத்திலையும் சரி, காலத்திலையும் சரி, அத அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அர்ஜுனன் திரும்ப திரும்ப பார்க்கிறார், எங்கதான் ஆரம்பிக்கிறார், இங்க எங்கதான் முடியறது. திரும்ப திரும்ப சொல்றேன்னா அந்த திரும்ப திரும்ப நம்ம எதை சொல்லுவோம், எதை கண்டு நம்ம எப்படி நம்மளால ஒரு பிரமிப்பு வருதோ
அதுதான் நம்ம திரும்ப திரும்ப எது நமக்கு புரியறது இல்லையோ அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். எது நம்மளை அஃபெக்ட் பண்றதோ அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். பகவானோட எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிற, எங்க ஆரம்பிக்கிறது தெரியல, எப்ப ஆரம்பிக்கிறது தெரியல, எங்க போய் முடியறது தெரியல, எல்லாத்தையும் ஏதோ நிகழ்ந்துட்டு இருக்கு. இப்பதான் இது நகழுதா, இதான் நிஜமா, இங்கதான் ஆரம்பிச்சுதா அப்படின்னு இல்ல. இந்த இடத்துலதான் ஆரம்பிச்சுதா அதுவும் இல்ல. அது பாட்டுக்கு ஏதோ ஒரு விஸ்தாரமா எல்லா திசையிலையும் பிரபஞ்சத்திலையும் எல்லா இடத்துலயும் அவரோட ரோமத்திலேந்து ஒவ்வொரு துளியில ஒரு அவரோட பாகம் அதுல இருந்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை நமக்கு இத்தாவில பாக்குறாரு. அதுக்காக திருப்பி திருப்பி கேட்கிறார், எங்க ஆரம்பிக்கிறது, எங்க மத்தியம், எங்க முடிவுன்னே தெரியல. அப்புறமா பகவானோட பிராணசக்தி படி சொல்றார். நம்மளோட பிராணசக்தி நமக்கு நம்ம உண்றத அத நம்ம என்னெல்லாம் உண்றோமோ உணவா எடுத்துக்கிறோமோ அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு நமக்கு கை காலெல்லாம் ஓட்டின்னு இருக்கிறதுக்கு நம்மளோட நமக்குள்ள இந்த ரத்தம் எல்லாம் ஓடணும், அதுக்கெல்லாம் பிராணசக்தி. அதே மாதிரி இந்த காஸ்மிக் பிராணசக்தி, இந்த பிரபஞ்சத்தோட பிராணசக்தி, ஸ்பேஸ்ல இருக்கிற பிராணசக்தி, இதெல்லாம் பகவானோட பிராணசக்தி. அது எப்படி தெரியும்னா அவரோட எக்கச்சக்க அநேக பாகுவால தெரியுது. இவ்வளவு கைகள், இவ்வளவு கைகள்னா இன்ஃபைனைட் பவர் இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. அப்புறம் அவருக்கு அது இதெல்லாம் பார்க்கறச்ச அவருக்கு அந்த பயமும் வருது அவருக்கு மனசுல. எப்படி வருதுன்னா அவர் வாயிலேருந்து நெருப்பு வருது, அது அவரோட பிராணசக்தி. அந்த பிராணசக்தி எங்கேருந்து வருதுன்னா அவர் உண்றத்துல இருந்து வருது. எதை உணர்றாருன்னா நம்ம உத்தமா இதெல்லாம் ஆहुத்தம் பண்றோமோ அதெல்லாம் அவருக்கு உணவு. அதுலேருந்து தான் இந்த அவரோட பிராணசக்தி வருது, அதுல இருந்து தான் இந்த உலகத்துக்கே தபந்தம் ஒரு வாம் கிடைக்கிறது அப்படின்னு பகவானோட இந்த ரூபத்தை பார்த்துட்டு அர்ஜுனன் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். தியாவா பிருத்திவ்யோரிதமந்தரம் ஹி வியாப்தம் த்வயைகேன திஷஸ்ச சர்வாஹ திருஷ்ட்வாத்புதம் ரூபமுக்ரந்தவேதன் லோகத்ரயம் பிரவ்யத்ஹிதம் மகாத்மன். தியாவா ஸ்வர்க்கம், பிருத்திவ்யோ பூலோகம், இதம் இந்த, அந்தரம் தொலைவு, ஹி மட்டும், வியாப்தம் வியாபித்துள்ளது, துவயா உன்னால், ஏகேன ஒன்றே ஒன்று, திஷஸ்ச திசைகள், சர்வாஹா எல்லா, திருஷ்டுவா பார்த்த பின், அத்புதம் அற்புதமான, ரூபம் ரூபம், அக்ரம் பயங்கரமான, தவ உன், இதம் இந்த, லோகத்ரயம் மூன்று லோகம், பிரவ்யதிதம் பயம், மகாத்மன் அப்படின்னு பகவான் சொல்ற. சொர்க்கத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ள தூரத்தை எல்லா திசைகளிலும் வியாபித்தவன் நீ மட்டும்தான். உன்னுடைய இந்த அற்புதமான மற்றும் பயங்கரமான ரூபத்தை பார்த்த பின் மூன்று உலகங்களும் பயந்து விட்டது அப்படின்னு சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். தியாவா பிருத்திவ்யோ, தியாவா இந்தியா, தியாவா தியாவா இப்போ வரக்கூடாது. தியாவா பிருத்திவ்யோ, திவ்யோ தீ மேல ஆகாத் கொடுத்து பிரு, அது புரு இல்ல, பிருத்திவ்யோ ரிதமந்தரம் ஹி, ரிதமந்த ரித குறியில எழுதுக, மந்த மேல ஆகாத், ரம் ஹி, ஹீன்னு இருக்கக்கூடாது, மந்தரம் ஹி அங்க நிறுத்தாம, மந்தரம் ஹிவ்யா, இமெயில் ஆகாத் கொடுத்து, ஹிவ்யாப்தன் த்வயைகேன, தியாவா பிருத்திவ்யோ ரிதமந்தரம் ஹிவ்யாப்தன் த்வயைகேன, வியாப்தன் வியாமில் ஆகாத், வியாப்தன் த்வயைகேன, த்வயை ஐ அது அடுத்து சொல்லணும், த்வயைகேன திஷश्च सर्वाः दृष्ट्वाद्भुतं रूपमुग्रन्तवेदन्, दृष्ट्वा शिट्वा, दृष्ट्वाद्भुतं वाद्भू वाम लागात கொடுத்து,
दृष्ट्वाद्भुतं रूपमुग्रन् मुग्रन् रूपमुग्रन् नडलित रूपमुग्रन् मूमिल आघात கொடுத்து मुग्रन् तवेदल तवे नडलित दल இல்ல வரணும் लोकत्रयं प्रव्यथितं महात्मन् लोकत्रयं कत्र क मिला आघात கொடுத்து कत्रयं प्रव्यथितं प्रव्य प्रमिलाघात क्योंकि प्रव्यथितं महात्मन சொல்லல Vasavi ji. जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी தியாவா தியாவா பாரு இப்ப சொல்லக்கூடாது, நீங்க வந்துட்டேன். தியாவாரு வாரு இப்ப நான் சொல்லட்டுமா சொல்லக்கூடாதுங்க. சொல்லுங்க சார். இப்ப சொல்லக்கூடாது நான் புரு சொல்லணும் ஓ தியாவா ப்ரூ பிருத்திவ்யோ ஓ சரி, ஓகே ஓகே சார். தியாவா பிருத்திவ்யோ திவ்யோ ரிதமந்தரம் ஹிவ்யா இல்ல மந்தரம் ஹிவ்யா தன்த்வயைகேன दिशश्च सर्वाः दृष्ट्वाद्भुतं रूपमुग्रन्तवेदल् लोकत्रयं प्रव्यथितं महात्मन्. கரெக்ட்டுங்களா சார்? கொஞ்சம் நல்லா எல்லாம் சொல்லுங்க ரொம்ப தடுமாறேன் இல்லைங்களா? முதல்ல மேல கொஞ்சம் ஸ்டார்டிங் ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது அதுக்கப்புறம் கரெக்ட் ஆயிடுது ஆமா. 2 தடவ. அந்த இது சேர்த்த சொன்னீங்க, அத மறந்துட்டேன். அந்த ஆல இல்லைங்களா? நேத்ரம் இங்க யாவா ஆத்திர பிருத்திவ்யோரிதமந்தரம் ஹிவ்யாப்தன் ஓ தரம்கி இல்ல சார், அந்த முதல் 2வது சொல்லுங்க சார். தியாவா பிருத்திவ்யோ தியாவா இப்பு வர வேண்டாம் சொன்னேன் தியாவா இப்ப அங்க கொஞ்சம் விட்டுட்டு பிருத்திவ்யோ ரிதமந்தரம் வியாப்தம் त्वयैकेन दिशश्च सर्वाः दृष्ट्वाद्भुतं रूपमुग्रन्तवेदं लोकत्रयं प्रव्यथितं महात्मन् தேங்க்யூ சார், நான் ட்ரை பண்றேன். द्यावा पृथिव्योद्दिरमन्तरं हि व्याप्तं त्वयैकेन दिशश्च सर्वाः So, இந்த சொர்க்கத்துக்கும் இந்த பூலோகத்துக்கும் இருக்கிற எல்லா ஸ்பேஸையும் நீ வியாபிச்சிருக்க எல்லா திசத்திலையும் நீ தான் இருக்க தெற்கு மேற்கு கிழக்கு எல்லா திசம் மேல கீழே எவ்வளவுலாம் ஸ்பேஸ் இருக்கோ எல்லாத்துலயுமே நீதான் வியாபிச்சிருக்க திருஷ்டுவாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் இந்த 19வது ஸ்லோகத்திலயும் இந்த 20வது ஸ்லோகத்திலயும் இந்த பயங்கரமான ஒரு ரூபத்தை சொல்லிட்டு அத பத்தி வர்ணிக்கிற இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான அற்புதமான அழகான ஒரு ரூபம் அதை பார்த்துட்டு இந்த 3 லோகத்திலயும் இருக்கிறவா பூலோகம் கீழ்லோகம் பூமி எல்லாத்துலயுமே ஸ்வர்க்கம் பூலோகம் கீழ்லோகம் எல்லாத்துலயுமே இருக்கிற இருக்கிறவா எல்லாரும் அதை பார்த்து பயந்துடுறா அப்படின்னு அர்ஜுன் சார் இதுல முதல்ல சொல்லிச்சு வெறும் ஸ்வர்க்கமும் பூமியும் பத்தி தான் சொல்றாரு அப்ப அந்த 3வது உலகத்தை பத்தி சொல்லல ஆனா அந்த கடைசி லைன்ல வச்சு திருப்பி 3 லோகம் பத்தி எப்படி சொல்ற திரிலோகம் 3 லோகத்தை பத்தி சொல்ற அது ஏன் சொல்றாரு அப்படின்னு அந்த ஒரு கேள்விக்கு நான் நிறைய தேடி பார்த்தேன் எனக்கு ஒன்னும் தெரியல புரிஞ்ச வரைக்கும் எனக்கு இவ்வளவுதான் புரியுது அர்ஜுனே கொஞ்சம் கதிகலங்கி இருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்லியிருக்காரு எப்படி ஸ்வர்க்கமும் பூமியும் பார்த்திருக்க அதை பார்த்துட்டு இப்படி சொல்லிட்ட அப்புறமா அந்த 3வது லோகம் ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு 3வது லோகம் சேர்த்து சொல்லுது அப்படின்னு எனக்கு தோணுது
அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வருது. அவர் சொல்ற இந்த 3 லோகத்துல இருக்கிறவா எல்லாம் அவனை பார்த்து பயப்படுறா அப்படின்னு. ஆனா நம்ம இந்த 3 லோகத்துல இருக்கிறவாளுக்கு இந்த திவ்ய திருஷ்டி கிடையாது. இப்படி அவரை பார்க்கலையே, பின் ஏன் பயப்படுறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுல பயம்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, பகவான்கிட்ட இருக்கிற பயம் இருக்கிறது அப்படிங்கிற இந்த இந்த ரூபத்தை பார்த்து பயப்படுறார் அப்படின்னு சொல்லல. பகவான்கிட்ட பயமும் பக்தியும் கலந்து இருக்கா. நிறைய பேருக்கு வெறும் பக்தி இருக்கு, நிறைய பேருக்கு பயம் இருக்கு, சில பேருக்கு பயம் பக்தி ரெண்டும் இருக்கு. என்ன ஒரு பயம்? ஏன்னா இதெல்லாம் இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி சுத்தி சுத்தி வருமே, நமக்கு அழிவு வந்துருமே, இப்படி இப்படி நியமிக்கப்பட்டதா இருக்கே இது. இப்படி நம்ம இந்த எல்லா நல்ல அனுபவங்கள்லாம் பார்த்துட்டு துக்கத்தையும் பட்டுட்டு அப்புறம் கடைசியில அழிய போறோமே, இதெல்லாம் கர்மங்கள் படி நடக்கிற அந்த ஒரு நியதி தானே, அதை நினைச்சு பயப்படுறா. कर्म प्रधान विश्व करी राखा, जो जस कराई सो तस फल चाखा. ராமாயணத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். கர்ம பிரதான விஸ்வகரி ராகா. எப்படி கர்மங்கள் பண்றோமோ அது மாதிரிதான் இந்த உலகம் நடக்கிறது. உலகத்தோட நியத்தி கர்ம நியத்தி தான். கர்மங்கள் எப்படி இருக்கோ, கர்மம் நியத்தி தான் இந்த உலக நியத்தி. நீ எப்படி பண்றியோ, ஜோ ஜச கராய் சோ தச பல சாக்கா. நீங்க எப்படி பண்றீங்களோ அதுக்கு அந்த கர்மத்துக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த ஒரு பயம். இந்த மாதிரி எக்கச்சக்க நியத்திகள் இருக்கு. இந்த கர்ம நியத்தி ஒண்ணு இருக்கு. இப்ப சயின்டிஸ்ட்லாம் டெய்லி பிசிக்ஸ் லாஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி ஆகுதுன்னு. அவ அதை பண்ணல, பகவான் தான் அதெல்லாம் பண்ணிருக்கா. இவ மட்டும் கண்டுபிடிக்கதான் பிடிக்கிறா. ஆனா அவ்வளவு நியதிகள் இருக்கு. சோ அந்த எப்படி இந்த நீதி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு நடக்க போறது எல்லாமே இப்படி நடக்கிறது. அந்த ஒரு பயத்தை பத்தி தான் இந்த 3 லோகத்துல இருக்கிறவாளுக்கும் இருக்கு. இந்த முழு பிரபஞ்சத்தை இதை பாக்குறது பகவானோட ஒரு துளியிலேருந்து வந்தது. அதுல நடக்கிறதெல்லாம் பகவானோட லீலைகள். பகவானுக்கு ஒருத்தருக்கு தான் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். பாக்கி நமக்கெல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. நம்மளோட கர்மங்கள் எப்படி இருக்கோ அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். சோ அர்ஜுனன் இது எல்லாத்தையும் ஒரு திவ்ய திருஷ்டியோட பாக்குறான். முழுசா பாக்குறான், அவரோட ரூபத்தை பாக்குறான். ஆனா பக்தர்கள் பகவானோட எல்லா லீலைகளும் பார்த்து எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கிறத பாக்குறார். எப்படி நம்ம பாக்குறோமோ அப்படிதான் நமக்கு மனசுக்குள்ள இருக்கும். ஒரே ஸ்திரீயே ஒருவர் தன்னோட தாயா பார்க்கலாம், அந்த ஸ்திரீயோட தகப்பனார் அவளை தன்னோட மகளா பார்க்கலாம், அந்த ஸ்திரீயோட புருஷன் தன்னோட மனைவியா பார்க்கலாம். இதே ஒரு மிருகம் அந்த ஸ்திரீயை உணவா பார்க்கலாம். சோ எப்படி நம்ம பார்க்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புலதான் இருக்கு. சோ நமக்கு சாதாரணவருக்கு இந்த பூலோகம் நிஜமா தெரியும். கொஞ்சம் ஞானம் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் டிரான்சிட்டரியா தெரியும், வந்துட்டு போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இது நிஜம் இல்லை, இது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும் மாயை அப்படின்னு தெரியும். ஆனா அது ஒரு பக்தியோட பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க அவர் இருக்கிறது தெரியும். பூமியிலேருந்து சொர்க்கம் வரைக்கும் ஃபுல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியும்.
வியாவா பிருத்திவியோரிதமந்தரம் ஹி வியாப்தன் துவயைகேன திசஸ்ச சர்வா. இங்கேந்து பூமியிலேந்து சொர்க்கம் வரைக்கும், கீழ் லோக்கத்திலேருந்து மேல் லோக்கம் வரைக்கும் எல்லாமே எல்லா இடத்துலயும் அவர் வியாபிச்சிருக்கா அப்படிங்கிறார். இதெல்லாம் ஸ்பேஸ். இப்ப நம்ம வந்து எப்படி ஒரு பொருளை பாக்குறோம்னா, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. கம்ப்யூட்டர்லாம் இப்பெல்லாம் இந்த காலத்துல வந்து ஒரு போட்டோ காமிச்சானா, இந்த போட்டோல இருந்து இதுதான் முகம், இது ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸை எடுத்துக்கிட்டா பாக்கி என்ன இருக்கோ அதான் பொருள் அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லுது. அதே மாதிரிதான் நம்மளும். ஏதோ ஒரு பெட்டியை பார்த்தோம்னா அந்த பெட்டிக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் ஸ்பேஸ். அதனாலதான் இந்த பெட்டி அப்படின்னு தெரியுது. அதனால இதுக்கு ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் என்ன? அந்த பொருள் வந்து பெட்டி. நானும் அந்த பெட்டியும் சேம் இல்ல. ஏன்? எனக்கும் அதுக்கும் உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஆனா பக்தியோட பாக்குற வாழ்க்கை எல்லாமே ஒன்னா தெரியும். ஏன்னா எல்லாமே பகவானா இருக்கா தெரியும். ஆனா நமக்கு என்ன தோன்றது? பகவான் வந்து எங்கேயோ இருக்கா. நமக்கும் பகவானுக்கும் நிறைய ஒரு தொலைவு இருக்கு அப்படின்னு தோன்றது. ஆனா அர்ஜுனன் பாக்குறான் எல்லாமே இந்த ஸ்பேஸே முழுக்க அவர்தான் அப்படின்னு. நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் தனி, அந்த பொருள் தனி அப்படின்னு பார்ப்போம். அந்த ஸ்பேஸ் தனியா பாக்குறதுனால தான் நமக்கு அந்த பொருள் தனியா பார்க்க முடியுது. அந்த ஸ்பேஸும் அந்த பொருளும் சேர்ந்து எப்படி இருந்ததுன்னா நம்மளால ஸ்பேஸ் தனி பொருள் தனின்னு பார்க்க முடியறது இல்ல. ஆனா அர்ஜுனன் அது பார்க்க முடிஞ்சது. சோ பகவான்கிறவர் நம்மளோட தள்ளி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல இருந்து நமக்கு புரியணும். இந்த பயம் எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கட்டும் இந்த ஸ்லோகத்துல. ஆனா முழுசா இந்த ஸ்லோகத்தை புரியணும்னா முதல் லைன் தான் நல்லா புரிஞ்சுக்கணும். தியாவா பிருத்திவியோரிதமந்தரம் வியாப்தன் துவயைகேன, நீ மட்டும்தான் திசஸ்ச சர்வாஹா, எல்லா இடத்துலயும் இருக்க. அப்படின்னா எனக்கும் இந்த இருக்கிற ஸ்பேஸ்க்கும் ஒண்ணுமே டிஃபரன்ஸ் இல்ல. ஏன்னா ரெண்டுத்துலயுமே பகவான் தான் வியாபிச்சிருக்கா. எல்லாமே ஒண்ணுதான், கண்டினியூஸ். அப்படின்னு நமக்கு இந்த மரமண்டைக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா எல்லாமே பகவானோட ரூபம்னு புரிய ஆரம்பிக்கும். பகவான் தான் எல்லாருக்குள்ள இருக்காங்கிறத புரிய ஆரம்பிக்கும். எல்லாரும் பகவானுக்குள்ள இருக்கோங்கிறதும் புரிய ஆரம்பிக்கும். இப்பதான் அந்த 9வது அத்தியாயம் எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. எப்படி எல்லாருக்குள்ளயும் நான் இல்லை அப்படிங்கிற, எல்லாரும் நான் எனக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு பகவான் சொல்றத இந்த ஸ்லோகம் படிக்கிறச்சுதான் எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. அதுக்காக அவங்களோட ஷேர் பண்ணேன். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 21வது ஸ்லோகம். அமீஹித்வாம் சுரசங்கா விஷந்தி கேச்சித் பீதா பிராஞ்சலயோ கிருணந்தி ஸ்வஸ்தீத்யுக்த்வா மஹர்ஷி சித்தசங்காஸ் ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிப் புஷ்கலாபிஹி. அமி அவர், ஹி நிச்சயமாக, துவாம் முன்னில், சுரசங்கா தேவர்களின் சமூகம், விஷந்தி நுழைவது, கேச்சித் பலர், பீதாகா பயந்து, பிராஞ்சலையோ கைகூப்பி, கிருணந்தி போற்றிண்டு, ஸ்வஸ்தி மங்களகரமான, இதி இந்த, உக்த்வா கூறி, மகர்ஷிகள் மகரிஷிகள், சித்தர்கள், சங்காஹா சமூகம், ஸ்துவந்தி துதித்து, துவாம் உன்னை, ஸ்துதிபிஹி ஸ்துதிகளால், புஷ்கலாபிஹி நுட்பமான, நிச்சயமாக இந்த தேவர்களின் சமூகம் உன்னில் நுழைகின்றன. பலர் பயப்படுகிறார். கைகூப்பி மங்களகரமான வார்த்தை போற்றி கூறுகிறார். மகர்ஷிகளும் சித்தர்கள் சமூகமும் உன்னை நுட்பமான ஸ்துதிகளால் துதிக்கிறார்கள் அப்படின்னு அர்ஜுனன் வர்ணிச்சுருக்கான். ஒவ்வொரு சனமா பார்க்கலாம். அமீ ஹித்வாம், அமீ அது அமீ இல்ல, அமீ ஹித்வாம் இமேதாக, சுரசங்கா, சுரசங்கா இங்க இருக்கு, சுரசங்கா விஷந்தி, விஷந்தி தீ இழுக்க கூடாது, விஷந்தி கேச்சித் பீதா, கேச்சித் பீ இத் அன்ப இவன்ட்டாக்கெல்லாம் சீமில் ஆகாது கொடுத்து,
केचित् भीता प्राञ्जल प्राञ्जलयो गृह्णन्ति प्राञ्जलयो इग्नु வரக்கூடாது प्राञ्जलयो गृह्णन्ति யோ அண்ட் குரு தனித்தனி வார்த்தைகள் गृह्णन्ति स्वस्तीत्युक्त्वा स्वस्तीत्युक्त्वा स्वमिलाக தீமிலாக அப்புறம் யுக்த்வா இக்கித்வா 3 இருக்கு स्वस्तीत्युक्त्वा महर्षि सिद्ध संघास महर्षि मह அதுக்கப்புறம் ரெஃபர் கொடுத்து ஷீதாது ஷீல महर्षि सिद्ध सी मिलाக संघा स मिलाக महर्षि सिद्ध संघास स्तुवन्ति त्वाम स्तुवन्ति व मिलाக स्तुवन्ति त्वाम स्तुतिभिः पुष्कलाभिः स्तुतिभिः स्तुतिभिः எல்லாமே குறில் எழுத்துகள் स्तुतिभिः पुष्कलाभिः சொல்லல विजयलक्ष्मी जी சொல்றேன். अमीहि त्वां सुरसङ्घा विशन्ति केचिद् भीता प्राञ्जलयो गृह्णन्ति स्वस्तीत्युक्त्वा महर्षि सिद्धसङ्गास् स्तुवन्ति त्वां स्तुतिभिः पुष्कलाभिः. பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் ரொம்ப அழகா சொன்னேன் எங்கேயுமே ஒரு இது இல்லாம பியூட்டிஃபுல் Thank சோ you, அடுத்த sir. 2 ஸ்லோகத்துல வந்து பகவான் பத்தி அர்ஜுனன் இந்த இந்த சொர்க்கலோகத்துல என்ன நடக்கிறது அத பத்தி சொல்றார் அமீ ஹித்வாம் சுரசங்காவிஷந்தி இந்த சொர்க்கலோகத்துல பாக்கறச்ச அதுல தேவர்கள்லாம் இருக்கா சோ அந்த அர்ஜுனன் சொல்ற அந்த தேவர்கள்லாம் உன் வாய்க்குள்ள என்டர் பண்ண நுழையறா பயந்துண்டு எல்லா தேவர்களும் பகவான் தேர்ந்தா வந்து பகவானுக்குள்ளேயே வந்துடுறார் சோ அத சொல்றார் பயந்துண்டு அவர் வாய்க்குள்ள போயிட்டு இருக்கா கேச்சித் பீதா பிராஞ்சலையோ கிருணந்தி தேவர்கள்லாம் இந்த பயமா இருக்கிற ஒரு தோற்றத்திற்குள் நுழையறா தேவர்கள்லாம் நுழைஞ்சுட்டு இருக்கா பாக்கி தேவர்கள்லாம் இத பார்த்து நடுங்கின்னு இருக்கா இதுக்குள்ள நம்ம இதுதான் நமக்கும் நிகழ போறது அப்படின்னு நினைச்சுண்டு சோ அதனால கை கூப்பிண்டு அவ பகவானோட போற்றி சொல்லிட்டு இருக்கா ஆனா தேவர்கள் பயந்துன்னு சொல்ல அவளுக்கு தெரியும் இது நகர்ந்து இது இந்த சைக்கிள் நடந்துன்னு தான் இருக்கும் நம்ம இப்ப தேவரா இருக்கோம் அப்புறமா நம்ம தேவரா இருக்க மாட்டோம் நம்ம எப்படி இந்த தேவலோகத்துல இருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு வந்து அடுத்த ஜென்மம் வரப்போறது அப்படின்னு புரிஞ்சுட்டு அவா பாட்டுக்கு ஸ்துதி பாடின்னு போயிட்டு இருக்கார் ஆனா அர்ஜுனனுக்கு தோன்றது இவரெல்லாம் இந்த தேவர்கள்லாம் பயந்துட்டு இருக்கா அதனால ஸ்துதி பாடிட்டு இருக்கா ஸ்வஸ்தித்யுக்த்வா மஹர்ஷி சித்த சங்காஹ ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிப் புஷ்கலாபிஹி இந்த மகர்ஷிகள் சப்த ரிஷிகள் சித்தர்கள் இவாள்லாம் தேவலோகத்துல இருக்கா நிறைய முனிகள் எல்லாம் இருக்கா ஷனாக்க சனந்தன அவள்லாம் அங்க அந்த தேவலோகத்துல இருக்கா அவள்லாம் பகவானோட ஸ்துதி பாடின்னு இருக்கா அப்படின்னு அர்ஜுனன் சொல்லியிருக்கா சோ அர்ஜுனனுக்கு இப்பதான் கொஞ்சம் தெளிவு வந்து இந்த முழு ரூபத்தையும் டீட்டெயிலா கொஞ்சம் பார்க்க முடியுது இந்த 3 லோகமும் பயந்துட்டு இருக்கா அப்படின்னு அர்ஜுனன் முதல் ஸ்லோகத்தில் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா சொர்க்க லோகத்துல இருக்கிற தேவர்கள்லாம் பயந்துண்டு திருப்பியும் பகவான்கிட்ட வாய்க்குள்ள நுழைய போறா அதை பார்த்துட்டு இருக்கா
எப்படி இந்த அலைகள்லாம் திருப்பி கடலுக்குள்ள போறதோ அது போல விஷந்தி அப்படிங்கிற நுழையரா அப்படிங்கிற சோ அர்ஜுனன் இங்க 2 விதமான பீப்பிளை பத்தி சொல்றார். நம்மள மாதிரி இருக்கிறா, இந்த லோகத்துல இருக்கிற நம்மளோட இந்த சுகானுபவங்கள்லாம், இதோட துக்கானுபவங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு பாக்குறது இல்லை. பகவான் எல்லாத்துக்குள்ளும் இருக்கா அப்படின்னு பாக்குறது இல்லை. ஏன்னா நம்மளோட புலன்களுக்கு அது புலன்படுறது இல்லை. அதுக்கப்புறம் வேற மாதிரியான சாதகர்கள் இருக்கா. அவளுக்கெல்லாம் பகவான் இருக்கிறத புரியறது, பகவானோட பல விபூதிகள் புரியறது, மேல போனம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட இருக்கும். அதை தவிரன்னு பார்த்தேன்னா சித்தர்கள்லாம் இருக்கா, முனிகள்லாம் இருக்கா. இது எல்லாத்தையும் தாண்டி முழு விஸ்வரூபம் புரிஞ்சுண்டு இருக்கா. இந்த 3 மாதிரியான பத்தியும் சொல்றார். இந்த மாதிரியானவா இருக்கா எனிவே பகவானோட ஐக்கியமாக தான் போறார். ஆனா சாதகர்கள் தான் அவரோட ஸ்துதி பாடிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தெரியும் இதுல ஒரு பயமே வேண்டாம், இது நம்மளோட அல்டிமேட் கோல், இந்த ஒரு பரம நிலை தான் நம்ம அடையறதுக்காக வந்திருக்கோம். அதனால ஸ்துதி பாடிட்டு இருக்கார். பாக்கி எல்லாரும் பயந்துட்டு இருக்கா. சோ இந்த மாதிரியான 3 பேர் விஷயம் யாருக்கு ஒண்ணுமே தெரியும், அவ பயந்துட்டு இருக்கா. யாருக்கு இது நடக்க போறது அப்படிங்கிறது புரிஞ்சிட்டு இருக்காளோ அவ அவளோட ஸ்துதி பாடிட்டு இருக்கா. ஆனா எல்லாத்தையும் திறந்த இந்த ஞானிகள் அவ ஒரு பயமும் இல்லை, இதுதான் நம்மளோட பரம ஸ்தானம் அப்படின்னு நினைச்சுட்டு அவரோட ஸ்துதி பாடிட்டு இருக்கா அப்படின்னு அர்ஜுனன் 3 விதமான உயிரினங்களை பத்தி வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆமா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். ரொம்ப பிரமாதமா இருந்தது சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.